இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல கென்யா அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்குது. கென்யாவோ தான்சானியாவோ, அந்த இடத்துல நிறைய பழங்குடி ஜனங்க இருந்தாங்களாம். மலைகள் எல்லாம் குடைஞ்சி நிறைய வைரக்கற்களை எடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை ரூல் பண்ணும்போது இந்த வைரக்கல்லோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல. வெள்ளைக்காரங்க கிட்ட பிரெட்டு துண்டுக்காக அவங்க கிட்ட ரொட்டி துண்டை வாங்கிட்டு இவங்க கையில இருந்த அந்த வைரக்கற்களை எடுத்து கொடுத்துட்டாங்களாம். மதிப்பு தெரியல. ஹலோ, நான் சொல்றேன், உலகம்ன்ற ரொட்டி துண்டுக்காக விலை மதிப்பில்லாத உன்னுடைய அழைப்பு நீ இன்னைக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. சத்தமாமே சொல்லுங்களேன். ஆமா, அவங்களுக்காச்சும் அறிவு இல்லை, நம்மளுக்கு நிறைய இருக்குது இல்லை, அதனால தான் அப்படி பண்றோம் நம்ம. அவங்களுக்காச்சும் படிப்பு இல்லை. ஆதிவாசிங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஒரு மாதிரியா இருப்பாங்க, எதனா கொடுத்தா என்னன்னா கொடுத்துருவாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு பெரிய நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார். ஒரு பாட்டுக்கு இதுல, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. நான் சொல்றேன், இந்த உலகம் மண்ணு, கர்த்தர் தான் மாணிக்கம். சத்தமாமே சொல்லுங்களேன். மாணிக்கத்தை மண்ணுக்காக, சாதாரண பொண்ணுக்காக, பொண்ணுனா நகை இல்லை, அதுக்காகவும் சரி, அந்த பொண்ணுக்காகவும் தான், பையனுக்காகவும் தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தரே விட்டுருமே, அந்த ஆதிவாசிங்க மாதிரி இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன ஒரு பெரிய நோக்கத்துக்காக வச்சிருக்கிறார். கர்த்தரை தேடுங்க, ஆலயத்துக்கு போங்க, காலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா பண்றது இல்லை. ஆனா வேலை ஒன்று கட்சிச்சு 6 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்கன்னா நம்ம ஆளுங்க எங்கேருந்து தான் தூக்கம் முடி போகிறதுன்னு தெரியல. நல்லா கேட்க, நல்லா பவுடர்லாம் அடிச்சுன்னு வேகமாக போகிறாங்க, பேக்கெல்லாம் மாட்டின்னு. இல்லை நம்மளை வெறுப்பேற்றுது. சோத்திர மாஸ்டர் என்ன சர்ச்சுக்கு வரலையா, வேலைக்கு போகிறேன் சிஸ்டர், ஜெபம் பண்ணிங்க, ஓனர் கண்ணில் எதனா தயவு கிடைக்கணும்னு. நான் ஜெபம் பண்ணுவேன், வேலை போகணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஆமாம், சிரிக்கிறதுக்காக சொல்ல நான் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் எதனா ஒன்று உருப்பிட்டுக்குதான்னு பாருங்க. உருப்பிட்டுக்குதா? எனக்கு உறுப்பு இல்லை, உங்களுக்கு என்னன்னு தெரியல. எத்தனை ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்தால் நான் ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய நேரத்தில் வியாபாரத்துக்காக காலையில் எழுந்து போகிறோம், வேலைக்காக போகிறோம், டூருக்குன்னா பாரு நம்மளாலும் தூக்கமே வர மாட்டேது, முழிச்சு நேரம். என் பையன் ஸ்கூல்லாம் ஏந்துக்க மாட்டான், அப்படியே பத்துனப்பான். ஆனால் இன்னைக்கு டூருக்கு போகிற எங்கே வெளில போகிறேன்னா 4 மணிக்குள்ள இருந்து டைம் ஆயிடுச்சா, வெளிச்சம் வந்துச்சா, குளிச்சுட்டுமா, எப்படி டே சீப் படுறா, மூஞ்ச பாரு படுறா அப்படின்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், ஜெபம் பண்ணோம் சர்ச்சுக்கு வரணும்னா அன்றைக்கி தான் நல்லா தூக்கம். இன்னைக்கு தான் தெரிலங்க, சூப்பராக தூக்கம் வருது. மற்ற நாள்லாம் பாருங்க தூக்கமே வர மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், பிசாசு தான் இந்த காரியத்தை பண்ணுறான். நான் சொல்கிறேன், கவனிங்க, ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. செஞ்சு பாருங்க, ஆத்துமாதான் செஞ்சு பாருங்க. நான் ஒரு சிலர் மட்டும் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி வார்த்தை எப்படியா சொல்லுது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா, நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தரே உங்க சார்பா வந்து நிற்பார். அவர் சொல்றாரு, உன்னை தொடரவன் என்னுடைய கண்ணின் அந்த கருவிழியை தொடறதுக்கு சமம். நான் சொல்லட்டுமா, நம்ம கண்ணை நம்மளால அந்த கருவிழி இது பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும், மூடிடும். ட்ரை பண்ணி பார்த்துருக்குறீங்களா? நாங்களாம் இன்னொன்னோ ட்ரை பண்ணி நாங்களாம் நிறைய வேற எங்கன்னா அமெரிக்காவில் இன்னும் சயின்டிஸ்டாக இருப்போம், அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆமாம், கண் இது பண்ணால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை யாருன்னா தொட்டா என்னோட கண்ணின் அந்த கண் இமையை தொடுறதுக்கு சமம். நான் சொல்லட்டுமா, ஹலோ, ஊழியம் செஞ்சேன்னா உன்னை ஒருத்தனவும் முன்னாடி நிற்க முடியாது. இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாம் எனக்காக சரி செய்கிறாங்க, ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர், ஒன்றும் சொல்லலாம், நீ ஆண்டருக்காக ஊழியம் செய். சத்தமாமே சொல்லுங்களேன். என்னை சுற்றி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, ஒரு பிளானும் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். யோசேப்பை சுற்றி எல்லாம் பிளான் பண்ணாங்க, போனாங்களா? அவங்க பண்ண பிளான் நிறைவேறிச்சா, கர்த்தர் பண்ண பிளான் நிறைவேறிச்சா? கவனிங்க, நான் சொல்கிறேன், கர்த்தர் உனக்காக வச்சிருக்கதா நிறைவேறும் லைஃப்பில். எந்த மனுஷங்க எது பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ ஆத்துமாதாயம் பண்ணணும். சத்தமாமே சொல்லுங்களேன். கென்யா தேசத்தில் அமெரிக்கன் எம்பசி இருக்குது. அமெரிக்கன் எம்பசி எல்லா நாட்டிலையும் இருக்கும். இந்தியாவில் டெல்லியில் இருக்குது, சவுத் இந்தியாவுக்கு ஒன்றே ஒன்றா இருக்குது அமெரிக்கன் எம்பசி, ஜெமினி பீச் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீசாலாம் வாங்குவாங்க. அதுபோல் கென்யாவில் ஒரு நீக்ரோ ஆப்பிரிக்கா கண்ட்ரி, அந்த இடத்துல ஒரு அமெரிக்கன் எம்பசி ஒன்று இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற தீவிரவாதிகள் வந்து அந்த எம்பசியை அட்டாக் பண்ணி அதை உடைக்கிறாங்க. அந்த எம்பசியில் இருக்கிற அமெரிக்காவோட பிரதிநிதியாக இருக்கிற ஒரு நபரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. பாரக் ஒபாமா தான் அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ ப்ரெஸ்ஸுக்கு அவர் அந்த சம்பவத்தை குறித்து அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ப்ரெஸ்ஸில் அப்போ ஓப்பனாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அந்த தீவிரவாதிகள் பார்த்து உலகத்துக்கு பேசுகிறாரு, நீங்கள் அடித்தது கென்யாவில் இருக்கிற ஒரு சின்ன எம்பசியை இல்லை, என் வீட்டை நீங்கள் தொட்டிருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் அடிச்சிங்களே அங்கே ஒரு நபரை, நீங்கள் அவரை அடிக்கலை. இந்த அமெரிக்கா அதிபர் போஸ்டிங் தான் உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங். அவர் சொல்கிறாராம், நீங்கள் அவர் அடிக்கலை, என் மேலே கையை வச்சிருக்கிறீங்க, இதற்கான காரியத்தை நீங்கள் அனுபவிச்சே ஆவீங்கன்னு. அமெரிக்க இராணுவத்தை உள்ளே விட்டாங்க. ஒரு செகண்ட் கூட ஆகலை, எல்லாம் ஓடி போய் எல்லாம் சரண்டர் ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்கிறேன், ஒரு அமெரிக்க அதிபருக்கே இவ்வளோ பவர் இருக்கும், அவர் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார்னா, நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் செய்து பரலோக ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யும் போது கர்த்தர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? ஹலோ, எந்த மனுஷனும் உங்கள் முன்னாடி என் முன்னாடி வர முடியாது.